டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்லேருந்து ஒரு சம்மு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 2^38 5ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதியை காண்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா 2^30 அப்போ 2 × 2 × 2 × 2 சொல்லிட்டு 30 வரைக்கும் போட்டிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ இதை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்களேன், 2^1 அப்படிங்கிறது 2, இது 5ஆல் வகுப்படாது. 2^2ங்கிறது 4, இதுவும் 5ஆல் வகுப்படாது. இதே 2^3ங்கிறது 8, கண்டிப்பாக 5ஆல் வகுப்படும். மீதி என்னது 3. இதே 2^4 அப்படிங்கிறது 16, இதனுடைய மீதி 5ஆல் வகுக்கும்போது இதனுடைய மீதி 1. சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 2^4 அப்படிங்கிறது 16, அதை 5ஆல் வகுக்கும்போது மீதி 1 வருது. நல்லா கவனிங்க, இந்த 2^4 ஹோல் பவர் 7 எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா இதை டைரெக்டாகவே மல்டிபிள் பண்ணிக்கலாம்ல. a பவர் பாருங்கள், a பவர் ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m × n. அது ஏன் சார் 7ஆல் பெருக்கிறோம்? ஒன்றும் இல்லை, இங்கே 30 இருக்குல்ல, அதுக்கு நெருக்கமாக வர மாதிரி 2^28 வருமா, நலையில் 28. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 2^2 இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த 30க்கு நெருக்கமாக வர மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்னா 2^4 ஹோல் பவர் 7 இன்ட்டு 2^2 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு மீனிங் 2^28 இன்ட்டு 2^2, ரெண்டையும் கூட்டிங்கன்னா 2^30. ஏன்னா a/m இன்ட்டு a/n இஸ் ஈக்குவல் டு a/m + n அப்படின்னு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். புரியுதுங்களா? ஸோ 2^30 நான் எப்படி எழுதிக்கிட்டேன்? 2^4 ஹோல் பவர் 7 இன்ட்டு 2^2ன்னு எழுதிக்கிட்டேன். சரி, இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. 2^4ல் மீதி 1 வரும். அப்போது இந்த இடத்துல நான் 1/7 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா 5ஆல் வகுத்தா நமக்கு 2^4 1 தானே வரும். ஸோ இன்ட்டு 2^2. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இது 1 எத்தனை பவர் போட்டாலும் அது 1 தான். இன்ட்டு 2^2 4. அப்போ ஆன்சர் என்னங்க வரும்? 4ங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? ஸோ மீதி ஆப்ஷன் டிங்கிறது தான் சரியான விடை. இதை தான் நம்ம ஸ்கூலில் என்ன அப்படின்னு படிச்சிருப்போம்னா மாட் அப்படின்னு படிச்சிருப்போம். மாட்யுலோ, மட்டு அப்படின்னு தமிழில் படிச்சிருப்போம். அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்.